தவறுகின்ற பட்சத்தில் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் தகுந்த பாடத்தை இன்றைய நாளில் தமிழ் தேசிய கட்சி ஒன்றிணைந்து பொது தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஆகவே பிரிந்து கேட்கும் வேட்பாளர்களை தவிர்த்து இந்த எங்களோட தமிழ் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்தாதான் எங்களோட ஒரு நிலையான அரசியல் தீர்வு நாங்கள் குறிப்பாக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை 14ஆம் திகதி பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களை முதன்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகள் பிரதானமாக 4 அணிகளாக பிரிந்து போய் நிற்கின்றன. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஒருபுறமும், முன்னாள் வடமாகாண சபை முதல்வர் விக்னேஸ்வரனின் தமிழ் மக்கள் கூட்டணி இன்னொரு புறமும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேறொரு புறமும், இலங்கை தமிழரசு கட்சி மறுபுறமும் என்று தமிழ் கட்சிகள் பிரிந்து நின்று தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாகின்றன. ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதாக கூறி தமிழ் பொது வேட்பாளரை களத்தில் இறக்கிய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது தேர்தலில் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொது தேர்தலில் இருந்தே விலகுகிறோம் என்று மக்கள் எதிர்பாராத முடிவை அறிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எனவும், இந்த நிலையில் தமிழ் மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய பல அமைப்புகளிடமிருந்து தமிழ் கட்சிகள் கூட்டணியாக ஒன்று சேர்ந்து பொது தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் எனவும், இதன் மூலமே தமிழ் பிரதிநிதித்துவங்களுக்கான ஆசனங்கள் இழக்கப்படுவது தவிர்க்கப்படும் எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூட்டாக இணையாத சந்தர்ப்பத்தில் வாக்குகள் சிதறப்பட்டு பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்கள் குறைவடைவதுடன் குறிப்பாக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்களை இழக்க வேண்டி நேரிடும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு எச்சரித்துள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது எமது வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கின்றது. இந்த நாடாளுமன்றத்திலே நாங்கள் அதிகமான தமிழ் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பெறுகின்ற வேளையில் எமது சமஷ்டி கொள்கை என்பது இந்த தேசத்திலும் சர்வதேசத்திலேயும் வலுப்பெற்றதாக அமையும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை இன்று வடக்கிலே இருக்கக்கூடிய வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் அங்கத்துவ அமைப்புகள் இணைந்து இந்த சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் குறிப்பாக இன்றைய தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் வெளியிடுகின்றோம். இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் எவ்வாறான ஒரு நிலப்பாடுடன் தங்கள் இந்த போட்டியில் ஈடுபட வேணும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி ஒரு அறிக்கையை நாங்கள் இன்றைய தினம் பிரகடனப்படுத்த இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்காக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒன்றிணைய வேண்டுகின்றோம். இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நிலையான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது கடந்த 2022ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சமஷ்டி முறையிலான தீர்வே எமது மக்களுக்கு தேவை என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கின்றோம். இந்நிலையில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் அரசியல் தலைமைகளுக்கு ஒரு பகிரங்கமான அழைப்புதலை முன்வைக்கின்றது. குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பொது தேர்தலில் போட்டியிடப் போகும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கட்சி ரீதியாக தனித்து போட்டியிடாமல் ஓர் கூட்டாக அல்லது கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட வேண்டும். இவ்வாறு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதிகமான பிரதிநிதிகளை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே அதிக மக்கள் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் நாடாளுமன்றம் சென்று எமது தமிழ் மக்களின் பிரியோடி கிடக்கின்ற அல்லது பிரியோடி போயிருக்கின்ற தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வினை வேண்டி இலங்கை தேசத்திற்கும் இந்த சர்வதேசத்துக்கும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூட்டாக இணையாத சந்தர்ப்பத்தில் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைவடைய கூடிய சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக
திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரு கொடையின் கீழ் எமது தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வாக சமஷ்டி தீர்வை நோக்கியதாக ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும், ஒருங்கிணைந்து போட்டியிட வேண்டும் என்பதை வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த தருணத்தில் வலியுறுத்தி நிற்கின்றது. கடந்த காலங்களில் நாங்கள் கூட்டாக எங்களுடைய வரலாறுகள் காண்பிக்கின்றன. நாங்கள் 22க்கும் மேற்பட்ட ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தோம். தற்போது நாங்கள் கூட்டினை பிரிந்ததன் காரணமாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பேரம் பேசும் சக்தியினை நாடாளுமன்றத்தில் பேரம் பேசும் சக்தியினை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம். ஆகவே நாங்கள் கூட்டாக ஒருமித்த குரலில் ஒன்றாக ஒரே கட்சிகளாக வேண்டுமென்று சிவில் சமூகங்களாகிய நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். ஏனென்றால் இந்த நேரம் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகள் அவர்களுடைய நீண்ட கால புரையோடி போயிருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் ஒரே குடையில் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் போராடுகின்ற சமூகங்கள் பல்வேறு பகுதிகளாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து அவர்களுடைய இலக்கை எய்த முடியாது. இது சர்வதேச வரலாறுகள். ஆகவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு குடையின் கீழ் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை அதிகரிப்பதற்காக இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஆகிய நாங்கள் இந்த எங்களுடைய தமிழ் மக்களை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். ஆகவே பிரிந்து கேட்கும் வேட்பாளர்களை தவிர்த்து இந்த எங்களுடைய ஒன்றான ஒரே குரலில் கேட்கக்கூடிய சமஷ்டி முறையிலான அரசியலினை ஊக்குவிக்கக்கூடிய கலாச்சாரத்தினையும் அந்த குழுக்களையும் இங்கு நாங்கள் ஊக்குவிக்க முன்வந்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் 28 ஆசனங்கள் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலையிலே தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக எத்தனை பேரை அனுப்பப் போகின்றோம் என்ற கேள்வி இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் கூட்டமைப்பாக கூட்டென்று சொல்லுவது நான் சேர்ந்து இணைந்து எல்லோரும் எல்லா கட்சிகளும் இணைந்து செயற்படுகின்ற பொழுது எங்களுக்கான ஆசனங்கள் கூடும். ஆகவே அந்த நிலையிலே தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் நோக்கை வலுப்படுத்தக்கூடிய நிலையிலே எங்களுடைய பிரதிநிதிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே வருகின்ற தேர்தலிலே கட்சிகள் இளைஞர்களுக்கும் நல்ல சிந்தனையாளர்களுக்கும் தமிழ் பற்று உடையவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை கொடுத்து இந்த தேர்தலுக்கான ஒரு வலிச்சேர்க்குமாறு நாங்கள் அன்போடு கூட்டி நிற்கின்றோம். தொடர்ந்தும் இந்த பயணத்திலே சமஷ்டிக்கான பயணத்திலே வடக்கு கிழக்கு குழு தொடர்ந்தும் செயற்படும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. குறிப்பாக வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பான ஒரு அரசியல் தீர்வு தேவைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் எட்டியுள்ளோம். எனவே இந்த காலகட்டத்தில் அதற்கான தீர்வினை நோக்கி பயணிக்கும் முகமாக நாங்கள் தமிழ் மக்கள் ஒரே குடையின் கீழ் ஒரு அணியாக திரண்டு எங்களுடைய பலத்தினை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தினை மையப்படுத்தியவாறு நாம் சென்று கொண்டிருக்கின்ற தன்மையின்றி அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் ஒரே கொள்கையின் கீழ் தமது பயணத்தினையும் தனது கருத்தினையும் முன்வைக்கின்ற போது தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வாகிய சமஷ்டி முறையான ஒரு தீர்வினை வலியுறுத்தக்கூடிய ஒரு தன்மை காணப்படும். எனவே அதிலும் குறிப்பாக இன்று தற்போது நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலானது புதிய இளைஞர்கள் புத்திஜீவிகள் சிந்தனையாளர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கும் பட்சத்தில் ஒரு புதிய ஒரு யுகம் ஒன்று தோன்றுவதற்கான அதிகமான காரணங்கள் இருக்கின்றது. புதிய ஒரு யுகம் தோன்றுவதற்கான ஒரு தன்மையும் காணப்படுகின்றது. எனவே அந்த மாதிரியான சில விடயங்களை முன்வைக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கைகளும் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களினுடைய கோரிக்கைக்கும் ஒரு தீர்வாக அமையும் என்பது இந்நேரத்தில் முன்வைக்கின்ற மிக பிரதானமான விடயமாகும். எனவே அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் ஒரே கொள்கையின் கீழ் தங்களது பயணத்தினை முன்னெடுக்குமாறு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இக்கருத்தினை முன்வைக்கின்றோம். நன்றி. இதேவேளை தேசிய பட்டியலுக்காக களமிறங்கும் கட்சிகளை ஒதுங்கிக் கொள்ளுமாறு கிழக்கு தமிழர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. இந்த
தேர்தலிலே களமிறங்க இருக்கின்ற ஏனைய இதர கட்சிகள் இங்கே வருகின்றார்கள். தங்களுடைய தேசிய பட்டியலுக்கோ அல்லது போனஸ் தேவைக்காகவோ களமிறக்கப்படுகின்ற இந்த கட்சிகள் தயவு செய்து எங்களுடைய மாவட்டத்தின் மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு பல்வேறு இன்னல்களை தொடர்ந்து அனுபவித்து வருகின்ற இந்த மக்களுடைய இன்னல்களை கருத்தில் கொண்டு தாங்கள் ஒதுங்கிக் கொள்வது நீங்கள் இந்த பிரதேச மக்களுக்கு செய்கின்ற பெரும் கைங்கரியம் என்பதனை நாங்கள் உங்களுக்கு பதிவிட விரும்புகின்றோம். அதே போன்று ஏனைய இந்த பெரும் கட்சிகள் நிச்சயமாக தமிழ் மக்கள் எப்பொழுதும் தமிழர்களுக்காக ஒன்று கூடுவார்கள் என்கின்ற சிந்தனை அனைவருக்கும் இருக்கின்றது. அது ஒரே குறையின் கீழ் வருகின்ற போதுதான் நிச்சயமாக சாத்தியமாகும். அங்கே நீங்கள் யார் வேட்பாளர் யார் பலமுள்ளவர் என்பதை நிறுத்தி ஒவ்வொரு பகுதிகளையும் சார்ந்து நீங்கள் ஒரு 10 வேட்பாளர்களை நிறுத்துங்கள். மக்கள் அவர்களிலே ஒருவரை நிச்சயமாக தெரிவு செய்வார்கள். அந்த தெரிவு நிச்சயமாக சிறந்த தெரிவாக அமையும். அந்த தெரிவுக்கு உங்களுடைய தெரிவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். கடந்த 1994ஆம் ஆண்டு, அதைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு ஆகிய 2 காலப்பகுதிகளிலும் நாங்கள் தேர்தலிலே பிரிந்து நின்று எங்களுடைய தமிழர் பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்திருக்கின்றோம். ஏறத்தாழ 103,000 1,03,000 வாக்காளர்களை கொண்டிருந்த போதும் எங்களுக்கென்று ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமல் வேதனைக்குரியதாக இருக்கின்றது, ஏமாற்றத்துக்குரியதாக இருக்கின்றது. ஆதலால் இனியாவது இதனை சிந்தித்து எங்களுடைய அம்பாறை மாவட்டத்து எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே வினயமாக உங்களை வேண்டி விடைபெறுகின்றேன். தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைந்து செயற்பட முன்வருமாறு கோரிக்கை விடுத்துள்ள பெண் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பாராளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம், நான் நாகேஸ்வரன் மிரேக்கா, சிவில் சமூக செயற்பாட்டாளர். இன்றைய நாள் நாங்கள் கடந்த காலத்தை படிப்பமாக இருந்தால் கிட்டத்தட்ட 22 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளை பார்ப்பமாக இருந்தால் அதுக்கு சரி அரைவாசி நாங்கள் குறைஞ்சி எங்களோட பிரதிநிதித்துவம் காணப்படுகிறது. இந்த நடைபெற இருக்கிற ஒரு பொது தேர்தலானது எங்களுக்கான ஒரு சரியான களமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்களோட தமிழ் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்தா தான் எங்களோட ஒரு நிலையான அரசியல் தீர்வை நாங்கள் எட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் எதிர்வர்ற பொது தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சி இந்த பொது தேர்தலை எதிர்கொள்ளணுன்றது ஒவ்வொரு சமூக செயற்பாட்டாளர்கள்னதும் பிரதிநிதிகளதும் சிவில் வலையமைப்புகளதும் ஒரு வினயமான கோரிக்கையாக இருக்குன்றதை நாங்கள் இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறோம். அதோட குறிப்பாக பார்த்த மாதிரி இருந்தால் பெண்களுக்கு 25% ஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சளவுலேயே இருந்து கொண்டிருக்குது. ஆனால் இந்த தேர்தல் அதை கட்டாயமாக எல்லா கட்சிகளும் அதை ஃபாலோ பண்ணி எல்லா கட்சிகளையும் 25% பெண் உறுப்பினர்கள் கட்டாயம் அது பங்கு பற்றணுன்றதையும் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். வணக்கம், நான் குணரட்னம் யுனிதா, மட்டக்களப்பு சிவில் வலையமைப்பில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்றால், வருகிறதான இந்த பொது தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த பொது தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த இடத்துல வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அத்தோட பெண்களுக்கான முன்னுரிமை கட்டாயம் வழங்கப்படணும் என்றதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கடந்த காலங்களில் 25% பெண்களுக்கான உரிமைகள் உரிமைகள் வேண்டும் என்று கூறிய போதிலும் அது இதுவரையும் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது. இந்த வருகிறதான பொது தேர்தலில் பெண்களுக்கான அந்த 25% உரிமைகள் கட்டாயம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று நான் இந்த இடத்துல வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் பிரசாந்தன் பவித்ரா. நான் மட்டக்களப்பு சிவில் வலைய உறுப்பினராக இருக்கிறேன். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களாக 22 பேர் இருந்தாங்க. இப்போ அது சரிக்கரவாசாக குறைஞ்சிருக்கு. இன்றைய நாளில் தமிழ் தேசிய கட்சியை ஒன்றிணைந்து பொது தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் 25% ஒரு கட்சிக்கும் 25% பெண் உறுப்பினர்களை உள்வாங்க வேண்டும் என்று தற்போது அது ஒரு பேச்சு மொழியாக இருந்தாலும் நடைமுறையில் இல்லை. அதை உள்வாங்கணும் என்ற ஒரு கோரிக்கையை நான் இங்கு முன்வைக்கிறேன். நன்றி. தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டு தேர்தலை எதிர்கொள்ள தவறினால் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு இளைஞர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி தேர்தலில் களம் காணும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஓரணியில் ஒற்றுமையாக சேர்ந்து போட்டியிடுவதன் மூலம்தான் தமிழ் மக்களின் பெருவிருப்பை, அழகான தமிழர் தேசத்தை நீங்கள்
கட்டி வளர்க்கலாம். அதற்கான தீர்வை இன்றைய ஜனாதிபதியிடம் பெற்றுக்கொள்ள முனையலாம். ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பிரிந்து செயற்பட முற்படாதீர்கள். ஒற்றுமையாக சேர்ந்து இணைந்து தேர்தலிலாவது நீங்கள் போட்டியிட முன்வந்தால் மட்டும்தான் தமிழர்களின் வடகிழக்கு இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களின் இதயங்களில் நீங்கள் இடம் பிடிக்க முடியும். ஒற்றுமையே மிக மிக இன்றைய சூழ்நிலையில் அவசியமாயிருக்கின்றது. இன்றைய இலங்கை நாட்டின் நிலவரப்படி ஜனாதிபதி ஏகேடி அவர்களுடன் பேசி அழகான இரு தேசங்களை, அழகான தமிழர் தேசத்தை உருவாக்குகின்ற கைங்காரியங்களில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈடுபட வேண்டும். அதற்கு இன்றைய பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் நின்று எந்த ஒரு பங்கீடாக இருக்கட்டும் பேசுங்கள், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பேசுங்கள். பாருங்கள், மாவை சேனாதிராஜா, தம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வந்தார்கள் தமிழ் தேசிய பரப்பில் பொது வேட்பாளருக்கு. ஆகவே அங்கெல்லாம் பேசுகிறீங்கள் தானே, இங்கேயும் பேசுங்கள். ஆகவே ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து உங்களுடைய தொகுதி பங்கீட்டு, ஆக்கள் பங்கீடு அதுகளை சேர்ந்து ஒற்றுமையாக இணைந்து வடகிழக்கு மாகாணங்களில் போட்டியிட முன்வருமாறு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வினயமாக கேட்டிருக்கின்றது. தவறுகின்ற பட்சத்தில் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் தவறை மேலாதிக்க சக்திகளுக்கு, சிங்கள தேச அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் எங்களது மக்களை வாக்கு போட பண்ண வேண்டாம் என்று வினயமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றோம். காலம் காலமாக தமிழர்களின் அரசியலில் ஒற்றுமை வலியுறுத்தப்பட்டு வருகிறது. வெவ்வேறு கொள்கைகள், பாதைகளை கொண்ட எத்தனை கட்சிகளாக பிரிந்து நின்றாலும் தமிழ் மக்களின் நன்மை கருதிய ஒரு பொது புள்ளியில் அனைவரும் ஒன்றிணைவதாக அந்த ஒற்றுமை வலியுறுத்தப்பட்டது. வெவ்வேறு தரப்புகள் இவ்வாறு ஒன்றிணைய வேண்டுமாகில் தமிழ் மக்களின் நன்மை கருதிய அந்த பொது புள்ளியில் தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு இலக்கும் வேலை திட்டமும் அவர்களிடம் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இதுவரை ஒற்றுமை என்று கூறிக்கொண்டு வந்த கட்டமைப்புகளிடம் அவ்வாறான தூரநோக்கான ஒரு இலக்கோ அல்லது ஒரு பொது வேலை திட்டமோ இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில் தான் நிலையான ஒற்றுமை என்பது சாத்தியமாகும். அவ்வாறானதொரு வேலை திட்டமோ அல்லது அதனை உருவாக்கக்கூடிய கால அவகாசமோ அல்லது அது தொடர்பாக ஒரு உடன்படிக்கைக்கு அனைவரும் வரக்கூடிய சூழலோ இல்லாத நிலையில் தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவு என்பது நிச்சயம் சாத்தியமற்றது. இப்படி ஒன்றிணைவதற்கான பொதுப்புள்ளி என்ன என்பதை தெளிவாக வரையறை செய்யாதவர்கள் தற்போது எழுந்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் அலையில் தங்களின் இருப்பை காப்பாற்றுவதற்கு இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடக்கூடும் என்ற சந்தேகமும் இருக்கிறது. உண்மையில் தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தமிழ் கட்சிகள் ஒன்றிணைகின்றனவா? அப்படியென்றால் இத்தனை வருட காலமாக அந்த தீர்வை அடைவதற்கு இவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, எடுத்த முயற்சிகள்தான் என்ன? ஆகவே தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் அந்த தீர்வுக்கான அடிப்படை விளக்கம், அந்த தீர்வை வென்றெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்கள் என்கின்ற விடயங்களும் இவற்றை வைத்துக்கொண்டு அமையப்போகின்ற அரசாங்கத்தை எவ்வாறு எதிர்கொள்வது, அதற்கான விளைவுகளை எவ்வாறு கூட்டாக எதிர்கொள்வது போன்ற விடயங்களும் உள்ளடங்கிய ஒரு பொது வேலை திட்டம்தான் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைவதற்கான ஒரு தளமாக இருக்க முடியும். அவ்வாறான ஒரு வேலை திட்டம் தமிழ் கட்சிகள் எவற்றிடமும் இல்லாத ஒரு நிலையில் இந்த ஒன்றிணைவு நிச்சயம் சுயநலமானது, தமிழ் பேசும் மக்களுக்கு பயனற்றது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.